ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரால் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த அருமையான காணொளியை உங்களுக்கு வழங்குகிறோம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் இதுவரைக்கிலும் கன்னி ராசியில் இருக்கார். இப்போ துலாம் ராசிக்கு வரப்போகிறார், நீச்சம் அடைய போகிறார். இந்த துலாம் ராசியில் இந்த பித்ருக்காரகன் சூரிய பகவான் 18-10-2025 முதல் 16-11-2025 நீச்சம் அடைந்து துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த நீச்சம் உச்சம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா சூரியனோட ஒளியை வாங்கியிருந்தால் எல்லா கிரகங்களும் சப்போர்ட்டிவாக இருக்குது. ஆனால் இதில் நீச்சம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சூரிய பகவான் மேஷத்தில் உச்சம் அப்படின்னா துலாமில் நீச்சம், 7ஆம் இடம் நீச்சம். இந்த நீச்சம் அப்படிங்கிறதுக்கு விஞ்ஞான பூர்வமாக நம்ம அருமையாக சொல்லலாம். என்ன அப்படின்னா இந்த சூரிய பகவான் துலாம் ராசியில் ஏன் நீச்சம் அடைகிறார், மேஷ ராசியில் ஏன் உச்சம் அடைகிறார்? விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது இந்த சூரிய பகவான் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் துலாம் ராசியில் வரார். பூமிக்கும் சூரிய பகவானுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. ஏன்னா நம்ம பூமி நீள்வட்ட பாதையில் தானே சுற்றின்னு வருது. அதனால் இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இடைப்பட்ட தூரம் அதிகமாகிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த மழை காலத்தில் சூரிய பகவானை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்னா மேகங்கள் மறைச்சிருக்கும். அந்த மேகங்கள் மறைச்சிருக்கும் போது சூரியனோட ஒளி கதிர்கள் பார்த்திங்கன்னா அந்த பூமியில் ஒரு உஷ்ணத்தோடு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. பூமி குளிர்ந்து இருக்கும். அப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் டிஸ்டன்ஸ் ஆகிறதுனால தான் சூரியன் நீச்சம்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து கார்த்திகை மாதம். கார்த்திகை வந்த உடனே பார்த்திங்கன்னா மழை விட்டுடும். எப்போ அப்படின்னா கார்த்திகை தீபத்தோடு விட்டுடும். கார்த்திகையோட மழை போச்சு, கர்ணனோட கொடை போச்சுன்னு ஒரு பழமொழியே உண்டு. கார்த்திகையோட மழை பெய்யும்னு அந்த காலத்தில். இப்போ டிசம்பரில் மழை பெய்யுறது, ஜனவரிலையும் மழை பெய்யுறது, அது அடுத்த விஷயம். மேஷராசியில் ஏன் உச்சமடைகிறார்? பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் ரொம்ப கம்மி. அப்போ இந்த உஷ்ணமான கதிர்கள் நம்ம பூமியில் விழுறதுனால தான் உச்சம். ஆக சூரியனுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக உச்சம் நீச்சம் எந்த கிரகத்துக்குமே கிடையாது. நம்ம பூமியில் வசிக்கிறதுனால தான் இந்த உச்சம் நீச்சம்லாம். அந்த வகையில் துலாம் ராசியில் அவர் நீச்சம் அடைகிறார். நீச்சம் அப்படிங்கும்போதே சுக்கிரனும் அங்கே இருக்கிறதுனால அங்கே வரார். சுக்கிரனும் வரும்போது நீச்சபங்கராஜ யோகம் உண்டாயிடுறது. ஏன்னா சுக்கிரன் அங்கே ஆட்சி. 18-10-2025 முதல் 22-10-2025 வரைக்கும் செவ்வாய் பகவானோட சித்திரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணுறார். 23-10-2025 முதல் 5-11-2025 வரைக்கும் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 6-11-2025 முதல் 16-11-2025 வரைக்கும் குரு பகவானின் விசாக நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். இந்த 3 நட்சத்திரங்கள் அடங்கியது தான் துலாம் ராசி. இந்த துலாம் ராசியில் தான் நீச்சம் அடைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற குரு பகவான், சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற சூரிய பகவான் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதே சமயம் நிறைய பேர் எங்களுக்கு பேராதரவு கொடுக்குறீங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் ஆதித்யாய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கடகராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு நகர்வு பெயர்ச்சி. உங்களுக்கு சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, 2ஆம் வீட்டு அதிபதி. நான் எப்போவுமே கடகராசி அன்பர்களுக்கு அதான் சொல்லுவேன், சூரிய பகவானை வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களோட 2ஆம் வீட்டு அதிபதி. யாருக்காவது பணம் வேணான்னு இருக்கிறவங்க இந்த உலகத்தில் யாராவது உண்டா? கண்டிப்பாக பண தேவைகள் எல்லாருக்கும் இருக்குது. ஒவ்வொரு ரேஞ்சில், ஒவ்வொரு ரேஷியோவில் அப்படித்தான் இருக்கே தவிர, ஆனால் எல்லாருக்கும் தேவைப்படுது, இன்க்ளூடிங் மை செல்ஃப், எல்லாருக்கும். ஏன்னா அது இப்போ ஒரு பெரிய இதுவாக எடுத்து பணம் இல்லை அப்படின்னா அவ்வளோதான், ஒரு பிராணியும் மதிக்காது. ஆக இந்த 2ஆம் வீட்டு அதிபதி இது வரைக்கும் எங்கே இருந்தார்னா உங்களோட 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் இருந்தார். சூப்பர். முயற்சிகள்லாம் சாதகமாச்சு, நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் நல்லா இருந்தது, உடன்பிறப்புகள் ஆதரவாக இருந்தாங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க.
ஒவ்வொரு விஷயங்கள். அதேமாரி உலகம் எப்படி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. உலகத்தில் இருக்கிற மனுஷங்க எப்படி அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கேதர் பண்ணிங்க. ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி. ஏன்னா சனி பகவானும் பேச்சாகி வக்ரத்தில் இருக்கார், அவ்வளோதானே தவிர பரவாயில்லை. என்ன என்ன வேறே ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்துட்டு கொஞ்சம் செலவுகளை கொடுத்துட்டு இருக்கார். அது எல்லாருக்குமே உண்டு. ஆனால் என்ன, செலவுகளை நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் பண்ணுறீங்க. அதனால் ஒன்றும் பெரிய பாதகங்கள் இல்லை. இருந்தாலும் கவனமாக இருங்க. அந்த வகையில் இந்த சகாயஸ்தானத்தை விட்டு விலகிய சூரிய பகவான் இப்போ எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற கேந்திரஸ்தானம் 4ஆம் இடத்துக்கு வந்து நீச்சம் அடைகிறார். 4ஆம் இடம் நீச்சம் அடைகிறார் அப்படிங்கும்போது, அதுவும் உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் இருந்துன்னு நீச்சம் அடைகிறார் அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னென்ன விஷயத்தில், இந்த சுக்கிரன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, என்ன அது வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அந்த 4ஆம் இடம் அப்படிங்கும்போது நீச்சம் அடைகிறார் இருக்கும்போது உறவினர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதேமாரி பயணங்கள், வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள், அந்த பயணங்கள்லாம் ரொம்ப கேர் எடுத்து போகணும். அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டிக்கெட்டே எடுக்க மாட்டாங்க. நேராக போய் பஸ் ஸ்டாப் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் அங்கே போகணும், தூத்துக்குடி போகணும், மதுரை போகணும் அப்படின்னு டக்குன்னு ஏறிடுவாங்க. என்ன அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டாக ஒரு நல்ல இதுவா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறது நல்லது. அதேமாரி உறவினர்கள் விஷயத்தில் அனாவசியமான தர்க்கம்லாம் வேண்டாம். பேச்சுவார்த்தைகள் பெருசாகலாம், அப்போ உறவு பகையாகலாம். அப்படிங்கும்போது அந்த உறவை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கவனமாக இருக்கிறது நல்லது. அதேமாரி இந்த வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் இந்த சூரிய பகவான் நீச்சம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சில நேரங்களில் வில்லங்கமான ஒரு ப்ராப்பர்ட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் மட்டும் கண்மூடித்தனமாக வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டீங்க. கடகராசி என்பவர்கள் ரொம்ப யோசிச்சு தான் பண்ணுவீங்க. நண்டு இல்லையா, யோசிச்சு தான் பண்ணுவீங்க. இருந்தாலும் சில நேரங்களில் அந்த பிரச்சனை பார்த்து, அதை வில்லங்கம் இல்லாமல் பார்த்து வாங்குறது நல்லது. 18/10/2025 முதல் 22/10/2025 வரைக்கும் 5/10 அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான சித்திரை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் குழந்தைகள் மூலமாக சின்ன குழப்பம் இருக்குது. குழந்தைகள் படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க. நீங்கள் எதனா திட்டுவீங்க, அது கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதேமாதிரி ஆன்மீக பயணங்கள் சில பேருக்கு இருக்கும். அதெல்லாம் எடுத்துக்கோங்க. என்ன, ஆன்மீகம் என்றைக்குமே வந்து கரெக்டாக நமக்கு வந்து ப்ளஸ்ஸு. அதுக்காக தான் நம்ம சேனலும் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் ப்ளஸ்ஸு. என்ன, எப்போவுமே ஆன்மீகத்தில் நம்ம உள்ளே போயிட்டோம்னாலே நம்மளோட வாழ்க்கை ப்ளஸ்ஸாக தான் அமையும். சரியா? அப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும்போது ஆன்மீகத்தில் இறங்கினா தான் ரொம்ப நல்லது. மற்றபடி பூர்வீக சொத்துக்கள் வரத்தில் கொஞ்சம் வாய்தா வாங்குற மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் காலதாமதம் இதெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுமாதிரி உத்தியோகத்தில் ரொம்ப கேர் எடுத்து பண்ணணும். அதுவும் இந்த வேன் டிரைவர் அவங்கெல்லாம் வந்து கேர் எடுத்து போகிறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக போகணும். அகலக்கால் வைக்கக்கூடாது. புதிய முதலீடுகள் அப்படிங்கும்போது யோசித்து பண்ணணும். போட்டால் கரெக்டாக வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. 23/10/2025 முதல் 5/11/2025 வரைக்கும் ராகுவின் சுவாதி நட்சத்திர காலில் வரும்போது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். ஏன்னா ராகு வந்து யோகக்காரகன் அப்படின்னாலும் கற்பனை, மாயம் இதுக்கெல்லாம் அவர் தான் அதிபதி. என்ன, அப்படிப்பட்ட சூழலில் சுவாதி நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் வரும்போது சில பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாகலாம். என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்? இப்போ வாகன பயணம் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு டென்ஷனோடு போனீங்கன்னா ஒரு விபத்து இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறனால கவனம். வாகன பயணங்களில் கவனம். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கண்டதை சாப்பிட்டோம்னா என்னாகும்? உடம்பு கெட்டு போகும். கரெக்டாக? உடம்பு கெட்டு போச்சுன்னா என்னாகும்? மனசு கெட்டு போகும். உட்காந்து நம்ம பயந்துகிட்டே இருப்பாங்க. அதனால தான் உடம்பை கவனிச்சுக்கோங்க. உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்க. 6/11/2025 முதல் 16/11/2025 வரைக்கும் 6/9 அதிபதி குரு பகவானின் விசாகம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் வரார். இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். ஆனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சம்பள உயர்வு அதெல்லாம் வரத்துக்கு. இருந்தாலும் இந்த சக நண்பர்கள் உங்கள் கூட இருக்காங்க பாருங்கள். நீங்கள் சப்போஸ் டீம் லீடர் அப்படின்னா உங்கள் கீழே வேலை செய்கிறாங்க பாருங்கள். அவங்க மூலம்லாம் சில குழப்பங்கள், பிரச்சனைகள், சங்கடங்கள், சிரமங்கள்லாம் வரலாம். அதனால் அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படியே அனுசரித்து அப்படியே அவங்கள அரவணைச்சின்னு போகிறது நல்லது. அதுமாரி தொழில் வியாபாரம் கண்டிப்பாக கூட்டாளிகளை எப்படி அனுசரிச்சுன்னு போகிறீங்களோ அதேமாரி தான் பணியாளர்களையும் நீங்கள் அனுசரிச்சுன்னு போகணும். ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து சொல்லுன்னு ஏதாவது சொல்லிட்டிங்கன்னா அவன் மட்டுக்கு வேலையை விட்டு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு தான் அந்த கம்பெனியை பற்றி நுணுக்கமெல்லாம் தெரியும். அதுக்காக அவன் காலில் விழணும்னு சொல்ல மாட்டேன். அவனை அப்படியே அரவணைச்சிட்டு போயிட்டு அவனுக்கு வேண்டியது அப்படியே இது பண்ணிட்டு போங்க, ரொம்ப நல்லது. ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக இருக்கணும்.
முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து நமக்கு இந்த வேண்டப்பட்டவங்க கிட்டலாம் அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது நல்லதுங்க. இந்த 9ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் அவரோட விசாகம் நட்சத்திர கால் அப்படிங்கும்போது தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அடுத்தபடியாக தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மூத்த உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க. படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலை அந்த இதிலெல்லாம் கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக இருங்க. அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது ரொம்ப எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். மேடை பேச்சுக்களெல்லாம் ஏனோ தானோன்னு போய்ட்டுக்கிட்டே அப்புறம் வம்பு வழக்கு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷம். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா கண்டிப்பாக சூரிய வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா உங்களோட 2ஆம் வீட்டு அதிபதி நான் ஆரம்பத்திலே சொன்னேன். சூரிய வழிபாடு தினந்தோறும் பண்ணுங்கள். ஆதித்ய ஹிருதயம் கேளுங்க. தினந்தோறும் ஆதித்ய ஹிருதயம் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. அதை போட்டு கேளுங்க. ஸ்லோகம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், ரொம்ப விசேஷம். அதேமாரி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு நவகிரகங்களில் உள்ள சூரிய பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரங்களை நீங்கள் செய்கிறதுனாலே தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் நீச்சமடைந்து சஞ்சாரம் செய்தாலும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.